வெல்கம் டு கமலீஸ் டைரி. எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்மளோட சேனலில் ஆனியனை வச்சு 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் ஒரு 7 ஹேர் மாஸ்க் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து 8வது ஹேர் மாஸ்க்கு. ஒரு வாரத்துக்கு 2 ஹேர் மாஸ்க் போடணும். ஸோ ஒரு மாதத்துக்கு 8 ஹேர் மாஸ்க்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 8வது ஹேர் மாஸ்க்கு இதோட இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் சீரீஸ் வந்து முடியுது. இப்போ நீங்கள் மொட்டையோடையும் சொட்டையோடையும் பார்த்துட்டு இருக்கிறது 10 வருஷத்துக்கு கழிச்சு எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள். ஆனால் இந்த மொட்டை அடித்த தலை பார்த்தீங்கன்னா 3 மொட்டை அடித்ததுக்கப்புறம் தான் இந்த முடி வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹேர் மாஸ்க்கு போட்டு குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய ஹேரை பார்க்குறீங்க. ஸோ நம்ம கடந்த ஒரு மாதமாக ஒரு வாரத்துக்கு 2 ஹேர் மாஸ்க் அப்படின்ட்டு போட்டுட்ருக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் டெக்ஸ்சரும் வந்து இப்படி தான் மாறும். ஸோ இன்றைக்கி வந்து போட போகிற ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கறி லீப் தான். கருவேப்பிலை வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை ஏன் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் கருவேப்பிலை செடி வந்து ரீபாட் பண்ணுறது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான அப்டேட் தான். ஸோ செடி வந்து இந்தளவுக்கு வளர்ந்துருக்குது. மறுபடியும் இப்போ வந்து ஃபால் சீசன் வரப்போ உள்ளார எடுத்து வச்சுருவோம். அப்பப்போ சமையலுக்கு வேணுங்கிறப்ப நான் கருவேப்பிலையை வந்து பிச்சுக்குவேன். மேலே உள்ளதெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கோம். கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இதை ஒரு நாள் ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டே வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அது கரெக்டாக யூஸ் ஆகுது. நான் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். க்ரே ஹேர் வராமல் தடுக்கும். கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இன்சைட் அவுட் ரெண்டுக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இன்சைடாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும். கறி லீஃப் வந்து எந்தளவுக்கு உணவுலேயும் சரி நம்ம சாப்பாட்டில் போட்டோன்னா அது மென்று சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை சட்னி பொடி அப்படின்னு எந்த வகையிலையாவது கருவேப்பிலையை வந்து நல்லா சாப்பிடுங்க. ஸோ அப்படி சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். இப்போ உள்ள பசங்களாம் கருவேப்பிலையை வந்து தூக்கி போட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து தூக்கி போடாமல் அதையும் சாப்பிட சொல்லுங்கள். ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து கருவேப்பிலையை வச்சு துவையல், பொடி, தொக்கு அந்த மாதிரி வந்து கொடுங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா இளநரை சீக்கிரமாக வருது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கருவேப்பிலை கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அலசி எடுத்துக்கிறேன். நம்மளோட ஹேர் மாஸ்க்கான மெயின் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 6 எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வெங்காய சாறு பார்த்திங்கன்னா நம்மளோட டேண்ட்ரஃபை போக்கி நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது முடிகள் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். தனித்தனியாக அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கருவேப்பிலையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலையை வந்து யாரெல்லாம் சாப்பாட்டில் சாப்பிடாமல் தூக்கி போடுறீங்கன்னு சொல்லுங்கள். என்னோடய பழக்க வழக்கத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து எப்பயுமே கருவேப்பிலையெல்லாம் வச்சு சாப்பிட்ருவேன். அப்படி உங்கள் வீட்டில் யாராவது சாப்பிடலைன்னா கருவேப்பிலையை வந்து 1-2 அரைச்சி போட்டுருங்க தேங்காயோட. இல்லாட்டி பொடி பண்ணி குழம்புல ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆனால் அது கொஞ்சம் டேஸ்ட்டை மாற்றும். இப்படி 1-2 அரைச்சி போட்டுருங்க. அவங்க கண்ணில் படாமல் இருக்கும். 3வது இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணக்கூடியது ஆலோவேரா ஜெல் ஒரு துண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நேச்சுரல் ஆலோவேரா கிடைச்சா ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் நம்மளோட முடிக்கு ஷைனிங்கை கொடுக்கும். நேச்சுரல் கண்டிஷ்னராக வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலை ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி வளர்கிறதுக்கும் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 3த்தையும் வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியானது. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் ஒரு ஹேர் மாஸ்க் வந்து வாட்ரியாக இருக்கிற மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ரியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு அப்ளை பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா அது கூட ஒரு பனானாவோ இல்லாட்டி அவகேடோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மிக்சர் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 3த்தையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வடிகட்ட போகிறோம். இதை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்படியே தலையில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கருவேப்பிலை வந்து சீக்கிரம் மையாது இல்லையா? அதில் 1-2 இலையெல்லாம் வந்து உங்களோட ஸ்கேல்பில் படிஞ்சு ஸ்கேல்ப்லேருந்து வரலைன்னா அதுவே வந்து மறுபடியும் டேண்ட்ரஃபாக மாறி உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலை ஏற்படுத்தும். அதனால் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டின மிக்சர் பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். இதை தான் வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, மாய்ஸ்டரே இல்லாமல் இருக்குது அப்படி
அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட 1 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் இல்லாட்டி ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதமான எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மெரி ஆயில் அந்த மாதிரி ஒரு ஆயிலை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட ஹேர் டைப் ஆயிலியாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த விதமான ஆயிலும் வந்து இது கூட ஆட் பண்ண தேவையில்லை. நார்மல் ஹேர் இருக்கிறவங்களுக்கும் ஆயில் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி நாள் ஆயில் வச்சு நீங்கள் வந்து தலை சீவிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து இந்த ஸ்ப்ரேவை வந்து அடிச்சுக்கலாம். ஒரு வழியாக வந்து என்னோடய ஸ்ப்ரே பாட்டிலை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கை வடைஞ்ச மாதிரி ஆயிடுது. ஸோ ஃபைனலி வந்து ஒரு இடத்துல பத்திரமா தான் வச்சுருந்துருக்கேன். ஆனால் இப்போ தான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ இதை வந்து இந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கால்ப்பு, முடி எல்லா இடத்துக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரேலாம் அடிக்கிறப்ப ஒழுகாதா, உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்காதா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு புல்தரை இல்லாட்டி வந்து கொல்லைப்பக்கம் இந்த மாதிரி ஏரியா இல்லை மொட்டை மாடி அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து நல்லா தலையை முன்னாடி போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா, நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரதுக்குள்ளாரையே அந்த ஒழுகிறதெல்லாம் நின்று காஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் அழகாக ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்புறம் ஈஸியாகவே வந்து தலைக்கு குளிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு 1-2 செக்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடுவேன். தலையை விரித்து போட்டு இல்லை டப்புக்குள்ளாரையோ இல்லாட்டி வெளியே அங்கே கிராஸ் சைடோ போயிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியவே உலாத்திட்டு ஃபோன் பேசணும்னா ஃபோன் பேசிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வருவேன். இப்போ நீங்கள் பார்க்குற என் வாகுக்கும் இப்போ நான் அட்டாச் பண்ண ஃபோட்டோவுக்கும் பாருங்கள், நிறையா வீடியோஸில் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னோட அந்த ப்ரெக்னென்சி பால்னஸ் அந்த சொட்டையை வந்து கிளியர் பண்ணதில் ஆனியனுக்கு பெரும்பான்மையான பங்கு இருக்குது. ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஹேர் மாஸ்க்குன்னு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், ஹேர் க்ரோத் சேலஞ்சுன்னு. அதுக்குமே வந்து பெரிய பங்கு இருக்குது. ஸோ என்னோடய முடி முழுசாகவே வந்து வளர வச்சது அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கூட பிட்டு முடியெலாம் இருக்கும். ஸ்டில் நவ் எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணுற ஹேர் கேர் ரொட்டீன் தான் அதோட ரிசல்ட்ஸ் தான். ப்ரெக்னென்சி பால்னஸ் அப்படின்ட்டு இந்த ஒரே ஃபோட்டோவை தான் எல்லாத்துலேயுமே காட்டியிருப்பேன். ஏன்னா என்கிட்ட நிறைய ஃபோட்டோவே கிடையாது. அதுவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எடுத்தது. ஏன்னா அந்தளவுக்கு சொட்டையான பிறகு எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஐயோ தலையில் உள்ள முடி எல்லாமே கொட்டி போயிருமா, ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இனிமேல் நமக்கு முடியே வளராதா, தலையில் நிறைய முடி இருந்த தலையில் சொட்டையாக பார்க்குறப்ப எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து யாருக்காவது முடி கம்மியாகுதுன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறேன், நல்ல ஒரு ஹோப் கொடுக்குறேன். ஏன்னா ஹேர் கேர் ரொட்டீன் நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா மேலும் மேலும் வந்து உங்களுக்கு முடி கொட்டிகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஹேர் கேர் ரொட்டீன் கொஞ்சம் சிரமப்பட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹேர் மாஸ்க் டெலிவர் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அவ்வளோ வேலை. அந்த ஹேர் மாஸ்க்கை வந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை வந்து பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேலை. இதெல்லாம் பண்ணாமல் ஒரு மிக்சியை வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். அதனால் சோம்பேறித்தனம் பார்க்காம நீங்களும் வந்து ஹேர் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாட் எவர் உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு கூட ஒரு 10 ஹேர் மாஸ்க்கை சூஸ் பண்ணி அந்த 10 ஹேர் மாஸ்க்கையும் வந்து நீங்கள் வந்து அதையே திருப்பி திருப்பி போடலாம். உங்களோட முடி வந்து அந்தளவுக்கு வளரும் அந்த 10 ஹேர் மாஸ்க்குமே. 10 ஹேர் மாஸ்கோட லிஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்காதீங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹேர் மாஸ்க் இருக்குது. அதில் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குதோ, கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த ஹேர் மாஸ்க்கை சூஸ் பண்ணி போடுங்க. இந்த 30 டேஸ் ஆனியன் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. ரேவதி அப்படிங்கிற சிஸ்டர் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டெல்லாம் போட்டு சூப்பராகவே மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சுதா சிவா, சகி சமையல் வேர்ல்டு, மீரா, கற்பகம் அப்படின்னு நிறைய பேர், சரண்யா, எஸ்கே கேமர்ஸ் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து எனக்கு மறக்க மாட்டேங்குது. ஏன்னா ரெகுலராக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஆதரவை வந்து தொடர்ந்து கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேபி ஹேர்ஸை வந்து குளிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுதான் ஒரு வெக்கேஷனில் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லா முடியும் வந்து தூக்கிட்டு நின்றுது. அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன் இந்த அளவுக்கு வந்து முடி வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு. என்னோடய ஸ்கேல்பில் அந்த அளவுக்கு சொட்டையாக இருந்தது. அந்த சொட்டையெல்லாம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பே வந்து எனக்கு தெரியல, ஃபுல்லாகவே வந்து முடியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறதுனால தான். இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் உங்களுக்கு எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க மறக்காமல். இந்த ஆனியன் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் இந்த வீடியோவோட முடியுது. சப்ஸ்கிரைபர் நேம் சில நேம் தான் சொன்னேன் அப்படின்னு கோச்சிக்காதீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்களாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until stay tuned. Bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.